தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை சந்தித்த ஆன்மீக குரு மகாவிஷ்ணு, இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். ஆனால் சீமான் அவர்களை சந்தித்தது குறித்தும், அதே நேரத்தில் அவருடன் பேசிய அந்த நிகழ்வுகள் குறித்தும், இயற்கையான விடயங்களை பற்றி அவர் பேசியதை குறித்தும் ஆச்சரியமடைந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகாவிஷ்ணு அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தியை பகிர்ந்தவுடன் அவர் பார்த்திங்கன்னா, ஒரு சில தவறுகளோ பல தவறுகளோ எது வேணால் செய்து போகட்டும், ஆனால் உறவு முறைகளில் அவருக்கும் நமக்குமான பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாராக இருந்தாலும் மதித்து பழகக்கூடிய இடத்துல தான் தமிழர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் சக தமிழனாக அவரை சந்திக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் அவருடன் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா, அவருடன் பேசும்போது அவர் தமிழை உலகெங்கும் கொண்டு போவதற்காக எந்த அளவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஆன்மீக ரீதியான விடயங்களும் அவருக்குள் இருப்பது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள இந்த சந்திப்புங்கிறது பயன்பட்டது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, முருகர் மீது உள்ள அந்த விடயங்கள், நாங்கள் அதிக நேரம் பேசிக்கொண்டது அனைத்தும் முருகர் பற்றிய விடயங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும், அவர்களுடைய அந்த அடிமைப்பட்டு கிடக்கிற பல விடயங்களை எடுத்து உரைக்க வேண்டும், இதனால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க தமிழ் தேசியம் வேண்டும் சொல்லிட்டு அவருடைய எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களை அவர் போட்டிருக்காரு. ஆனால் இதை எதையுமே யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, உண்மையாகவே அண்ணனுடைய அந்த கொள்கை என்ன, கோரிக்கை என்ன, அவர் எப்படி தமிழகத்தை மாற்றும் நினைக்கிறார் அப்படிங்கிறத விட, சீமான் அவர்களை எப்படி அவர் பேசுவதை எல்லாம் கேலி செய்வது, சீமானை எப்படி பார்த்திங்கன்னா அந்த விஜயகாந்தை எப்படி ட்ரோல் ஆக்கி மாற்றினாங்களோ அதே மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான விடயங்கள் எவ்வளவு செய்தாலும் அடித்து உடைத்து மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் தான் சீமான். இப்போ நம்ம பதிவு பண்ணோம், இதுக்கு முன்னாடி காணொலியில் பதிவு பண்ண மாதிரி 13ஆம் தேதி இப்போவும் ஒரு போராட்ட களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் சீமான். அதனால் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இப்படி ஒரு தலைவரை ஏளனம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நாளை இப்படி ஒரு ஆட்சி வந்த பிறகு இவரையா திட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே பார்த்திங்கன்னா கூனி குறைகிற ஒரு நிலை ஏற்படும். அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ஆட்சி அவர்களுக்கு புரிய வைக்கும். அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை எவ்வளவு இழிவாக என்ன வேணால் பேசினாலும் கூட அவரது கொள்கையை திருடி தான் இப்போ வரைக்கும் திராவிடம் நாங்கள் நல்லது செய்திருக்கோன்னு ஒவ்வொரு வேலைகளை தொடர்ச்சியாக இந்த 5 வருடத்தில் செய்திருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயம் அனைவருக்கும் தெரியும், அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு.